2026ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கான விளக்க கூட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் அனைத்து கிராமங்களிலும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கும் பொருட்டு கிராம அளவிலான செயலாளர்கள் உள்ளடங்கிய ஒன்றிய கூட்டங்களை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் அனைத்து ஒன்றியங்களிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதில் அதிகமான வாகனங்களில் வருவது, மக்களை திரட்டுவது மற்றும் மாநாட்டுக்கான நோக்கங்கள் ஆகியன குறித்து கிளை செயலாளர்களிடத்தில் எடுத்து சொல்லுவதும், மக்களிடத்தில் கோவை மாநகரத்தில் விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி ஒருவர் அவருடைய நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த வேளை பரவியிருக்கக்கூடிய மது பழக்க வழக்கங்களுக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாகுவதுதான் மிக முக்கியமான காரணமாக தோன்றுகிறது. அதுவும் மிக முக்கியமாக சட்டபூர்வமாக டாஸ்மாக் என்ற கடைகள் இரவு 10 மணி வரையிலும் நடைபெற்றாலும் அதையும் மீறி இரவு பகல் என்று பாராமல் சட்டவிரோதமாக கிராமங்கள், பேரூராட்சிகள், நகரங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தாராளமாக மது விற்பனை செய்ய அனுமதிப்பதால் தான் எந்த நேரத்திலும் மது அருந்தலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இளைஞர்கள் இது போன்ற ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இது போன்ற சம்பவங்கள் 1-2 மட்டுமே மேலோட்டமாக வெளியில் தெரிகின்றன. ஆனால் இதற்கு உள்ளாக வெளியிலே தெரியாமல் கூட பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தமிழகத்தில் நான் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்கின்ற பொழுது மிக முக்கியமாக மதுவால் இந்த தமிழ் சமுதாயம் சீரழிந்து வருவதை கண்கூட பார்க்க முடிகிறது. இளைஞர்கள், ஆடவர்கள் 60, 70, 80% பேர் மது பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த நேரங்களையும் தாண்டி சட்டவிரோதமாக வீடுகளிலேயே மதுபானங்களை பதுக்கி வைக்க, பார்கள் என்ற அடிப்படையிலே சட்டவிரோதமாக அந்த பார்கள் நடத்துவதற்கு அனுமதிப்பது, தென்னந்தோப்புகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் மதுபானங்கள் விற்பது போன்ற இது போன்ற காரணங்கள் தான் அண்மை காலமாக இளைஞர்கள் அதை அருந்தி நிலை தடுமாறி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைகிறது. எனவே இந்த சம்பவங்களை கண்டிக்கக்கூடிய அதே வேளையில் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசே நடத்துகின்ற மதுபானங்கள், காவல்துறைக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் தெரிந்து நடக்கக்கூடிய இந்த குறைந்தபட்சம் சட்டவிரோதமாக விற்பனை செய்யக்கூடிய இந்த மதுபான விற்பனையாவது தடை செய்தால் ஒழிய இது போன்ற சமூக குற்றங்களை தடுப்பது மிகவும் கடினமாகிவிடும். ஏதோ ஒரு சாதாரணமான பெண்மணி என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. அந்த பெண்ணுக்கு நடந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 கோடிக்கு மேற்பட்ட
பெண்களுக்கு நடைபெற்றதாகத்தான் கருத வேண்டுமே தவிர அதை ஒரு சாதாரணமான நிகழ்வாக கடந்து செல்லக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை அப்பொழுது பேசினோம், அதுக்கு பிறகு மறந்துவிட்டோம். தமிழ்நாடு அரசும் என்ன காரணத்தினால் தொடர்ந்து தமிழகத்திலே இது போன்ற வன்முறைகள் நடைபெறுகின்றன, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இது போன்ற வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மண் சமூக நீதி மண், பெண்களுக்கு விடுதலையை பற்றி பேசிய மண்ணெல்லாம் பேசிக்கொண்டு, ஆனால் இங்கே தான் பெண்களுக்கு எதிராக அதிகமான குற்றங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருவது எந்த விதத்திலும் ஏற்படுவதல்ல. குறைந்தபட்சம் இந்த அரசு இனியாவது வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் குறைந்தபட்சம் அந்த சட்டவிரோதம் இந்த 10 மணி என்பதை எல்லாம் இனிமேல் மாலை 5 மணிக்கு உள்ளாக எந்த மதுவும் விற்காத அளவுக்கு எந்த இடத்துல பார்கள் உட்பட அனைத்தையும் தடை செய்தால் ஒழிய இது போன்ற இளைஞர்கள் இந்த மதுவுக்கு அடிமையாகி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது, ஜாதி பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மதுதான் அடிப்படையாக இருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் இந்த அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். சட்டவிரோதமாக எந்த இடத்துலையும் மது விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கூடாது. இந்த நேரத்தை மாலை 6 மணி 5 மணிக்கு பிறகு முழுமையாக இதை தடை செய்யணும். அடுத்தது, தமிழ்நாட்டில் இப்பொழுது மிக முக்கியமாக அனைத்து தரப்பினராலும் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் விவாதிக்கக்கூடிய விஷயம் SIR என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து. தமிழகத்தில் பல்லாண்டு காலமாகவே ஒரு முறையான சரியான வாக்காளர் பட்டியல் இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. அந்த வகையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி துவங்கி ஒரே மாத காலத்துக்குள்ளாக டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளாக ஏறக்குறைய 6.5 கோடியிலிருந்து 7 கோடி வாக்காளர்களை BLO என்று அழைக்கப்படக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், வாக்குச்சாவடி அதிகாரிகளால் அனைத்து வாக்காளர்களையும் சந்திக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கிராமங்களில் இப்பொழுது குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் பெரும்பாலான மக்கள் கிராமங்களில் பகல் நேரத்தில் அனைவருமே ஒன்று விவசாய தொழிலுக்கு அல்லது பிற தொழில்களுக்கு சென்று விடுகிறார்கள். மாலை 6 மணிக்கு பிறகுதான் வீடு திரும்புகிறார்கள். எனவே இந்த BLO என்று அழைக்கப்படக்கூடிய அதிகாரிகள் கிராமங்களில் பகல் நேரத்தில் சென்றுவிட்டு கதவு வீடு பூட்டியிருக்கிறது என்று தவறான அறிக்கை கொடுக்கும் பட்சத்தில் பெரும்பாலான வாக்காளர்கள் விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த குறைபாட்டை தேர்தல் ஆணையம் எப்படி சரி செய்ய போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை எந்த விதத்திலையும் ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சி வெற்றிகரமானதாகவும் அந்த நோக்கம் சரியானதாகவும் இருக்க முடியும். அதே போல இப்பொழுது அண்மையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு நிகழ்ச்சி மாநில அரசால் பல பகுதிகளில் நடத்தப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளே வெற்றிகரமாக நடைபெற்றதாக தெரியவில்லை. அதில் கூட பெரும்பாலான மக்களை அந்த புறக்கணிக்கக்கூடிய வகையிலையும், குறிப்பாக அடித்தட்டு மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளே மிக தூரமாக அல்லது பல்வேறு பகுதிகளிலே வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அதிலே பல புகார்கள் இருக்கிறது. எனவே இந்த BLO அதிகாரிகள் ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா வீடுகளுக்கும் செல்ல வேண்டும், செல்லுகிறார்களா என்பதை தேர்தல் ஆணையம் பல்வேறு விதங்களில் அதை கண்காணிக்கணும். என்று சொன்னால்
தலையாரி முதல் அதிகாரிகள் எல்லாருமே நேர்மையாக நடப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அது கடந்த காலங்களிலே பல்வேறு விதமான பாகுபாடுகளோடு நடந்திருக்கிறார்கள். சாதிய மனப்பான்மை நடந்திருக்கிறார்கள். அதே போல அரசியலுக்கும் ஆட்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று இப்பொழுது ஆட்சியிலே திமுக இருக்கிறது. பெரும்பாலான அதிகாரிகள் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே எந்த விதத்திலையும் இந்த தேர்தல் ஆணையம் வழங்கப்படக்கூடிய இந்த படிவம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இடத்திலே சென்று விடக்கூடாது. அதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். எந்த அரசியல் கட்சி இடத்திலும் அந்தந்த வாக்காளரிடத்தில் நேரடியாக கொடுத்து அதை அப்படியே அதை பூர்த்தி செய்து அதை அந்த அதிகாரிகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது எந்த விதத்திலையும் ஆளும் கட்சியினிடத்தில் அல்லது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியிடத்திலும் சென்று விடக்கூடாது. அப்படி சென்றால் இந்த நோக்கம் முற்றாக கெட்டு போய்விடும். அதனுடைய பர்பஸ் செருவாகாது. போக பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடித்த கதையாக இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும். எனவே தான் நான் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளை இதுபோல் இந்த வாக்காளர் திருத்தம் குறித்து அதிகாரிகள் வருகின்ற பொழுது அவர்கள் வீடு வீடாக சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த அதிகாரிகளுக்கு உதவணும் என்று சொன்னால், இந்த படிவங்கள் சரியாக நிரப்பப்படுகிறதா, அதே போல் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமான பணி. கிராமத்தில் அத்தனை பேரும் போய் எங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க, எது கொடுப்பாங்க, இதெல்லாம் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கிறது. மற்றபடியாக இந்த படிவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த படிவத்தில் மிக எளிதாகத்தான் இருக்கிறது. அதில் ஒரு பெரிய கடினமானதாகவோ இல்லது யாரையும் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கு உண்டான எந்த விதமான ஒரு கேள்வியும் இதில் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஒரு அச்சம் பல தரப்பினரும் உருவாக்கப்படுகிறது. அந்த அச்சத்தை தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் மாவட்ட ஆட்சியர்களும் வட்டாட்சியர்கள் அதேபோல் விஏ லெவலில் கிராமந்தோறும் சென்று இந்த திருத்தத்தின் மூலமாக அவன் எந்த வாக்காளருடைய பெயரும் விடுபடாது என்பதற்கான விளக்கத்தை எல்லா அப்படியும் தொலைக்காட்சியில் சொல்லணும், ரேடியோவில் சொல்லணும், செய்தித்தாள் மூலமாக சொல்லணும், கிராமந்தோறும் தண்டோரா போட்டு சொல்லணும். எனவே இதில் எந்த விதமான கமுக்குமான வேலைகள் நடைபெறக்கூடாது. அதனால் ஆல் அஃபீஷியல்ஸ், மாநில தேர்தல் ஆணையரே எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து எல்லாத்துக்கும் என்ஷூர் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் கூட இந்த பட்டியலிருந்து விடுபட மாட்டார்கள் அப்படின்னு நாங்கள் அவங்களும் விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்குற போது அப்படி எதுவுமே ஒரு கடுமையான ஆவணத்தை கொடுங்க என்று சொல்லியோ அல்லது இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்றோ இல்லை. அப்படி ஏதாவது கள அளவில் அதிகாரிகள் திட்டமிட்டு தவறு செஞ்சிடக்கூடாது. அதனால் மாநில தேர்தல் ஆணையரே என்ன இது இந்தியாவில் பல வருடங்களுக்கு ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு பிறகு இது நடைபெறுகிறது. எனவே இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதில் எந்த விதமான தவறுகளும் நடந்து விடாமல் பார்ப்பதும் தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது நீக்கப்படுவார்கள் என்று. அந்த நீக்கப்படாத வகையில் அது அந்த குற்றச்சாட்டை இல்லை, அது அந்த மாதிரி எந்த விதமான தவறு நடக்காது, தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. எங்களை புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் இந்த வாக்காளர் தீவிர இந்த பணி தொடரணும். அது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது இந்த பட்டியல் திருத்தப்படணும். ஏன்னா பல நேரங்களில் நாங்கள் பார்த்துருப்போம், அந்தந்த அரசியல் கட்சிகள் ஆதி பவரில் இருக்கிற போது அவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடங்களில் 10,000 15,000 ஓட்டுகளை சேர்த்து விடுகிறார்கள். எனவே அந்த மாதிரி சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டிருக்கூடிய வாக்காளர்கள் கண்டிப்பாக நீக்கப்படணும். அதே போல் பல நேரங்களில் இளைஞர்கள் வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுடைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்குது. கடைசி நேரத்தில் பார்த்தா ஒரு ஊருக்கு 50 ஓட்டு 60 ஓட்டு 100 ஓட்டு இருக்கிறது இல்லை. ஸோ அதையும் என்ஷூர் பண்ணணும். அதாவது சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படணும், தகுதியான வாக்காளர்கள் அவர்கள் கண்டிப்பாக சேர்க்கப்படணும். இந்த 2 தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. மற்றபடியாக இது அந்த 1 மாத காலத்துக்குள் முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. தேர்தல் ஆணையம் முடிந்தால் இதை 1 மாதங்கிறது 2 மாத கால அவகாசம் கூட நீட்டிக்கலாம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் அதாவது கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வர்ற போதே தமிழ்நாட்டில்
பல லட்சம் பேருக்கு வந்து அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஒரு துறையில் கூட வேலை வாய்ப்பு எடுக்கலை. ஆனால் தேர்தல் நெருங்குற போது இப்பொழுது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக 2 லட்சம் பேர் எடுத்த மனுவை பெற்று அது என்ன தேர்வு நடந்தது என்ன என்பதை பற்றியெல்லாம் எல்லாமே 2538 பேர் இடத்தில் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு தான் அந்த பணி நிரப்பப்பட்டதாக வந்து அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்கிறது. எனவே அந்த பட்டியல் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து வெளியிடப்படக்கூடாது, அது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அது ரத்து செய்யணும், முறையாக தேர்வு நடத்தணும். அதே போல் கிராம நிர்வாகங்கள் வந்து இப்பொழுது நிரப்புறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்குது. இப்போ அதே போல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் 1460 பணியிடங்களுக்கு வந்து மாவட்டந்தோறும் 60-70 இடங்களுக்கு பண்ணுறாங்க. அது எந்த அடிப்படையில் நிரப்படும், அதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லாமல் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து ஊழல் நடைபெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவசரமாக எல்லாம் காசு பணத்தை 5 லட்சம் 10 லட்சம் வந்து வாங்கிட்டு இதை நிரப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எனவே இதுலேயும் ஊழல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே வந்து படிக்கக்கூடியவர்கள் படித்தால் நிச்சயமாக நம்முடைய திறமைக்கு தகுந்த அளவுக்கு நான் வேலைக்கு போக முடியுங்கிற அந்த சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தணுமே தவிர வெறும் எண்ணிக்கையில் வந்து நாங்கள் கல்லூரியை வந்து 60 கல்லூரி இருந்தது 200 கல்லூரி ஆக்குனா அது என்ன பிரயோஜனம்? அவன் படித்த என்ன பிரயோஜனம்? கல்லூரி படித்தவங்க வந்தால் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 50 லட்சம் வாங்கிக்கிறீங்களே, அப்புறம் அதுக்கு பிறகு படித்ததுக்கு என்ன பிரயோஜனமாகுது? அதனால் நாடகங்கள் நடத்தி பிரயோஜனம் இல்லை. யதார்த்தமாக உண்மையாக இந்த அரசு செயல்படணும். படித்தவர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் தங்களுடைய திறமையினாலும் ஒரு இடத்துக்கு மேலே வரணுமே தவிர ஊழலின் காரணமாக வர அனுமதிக்கூடாது. அதனால் இந்த 1400 இந்த ஊராட்சி செயலாளர்கள் பணி எடுத்துக்கொண்டு எப்படி நிரப்ப போகிறீங்க, என்ன தகுதி, எப்படி நீங்கள் நடத்த போகிறீங்கிறது வந்து வெளிப்படை நடத்தணும். ஒருவேளை வந்து இந்த அரசு வந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கு கூட செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். குறிப்பாக அவங்களோட மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த மேடை ஏற்றப்படுவாங்களா, அழைக்கப்படுறீங்களா, முன்னாடியே கூட்டணி அறிவிக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லை. மாநாடு வந்து இது முழுக்க எங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் பிரகடனம் பண்ணுறதுக்கு 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசு அமையணுங்கிறத பொதுவான கொள்கையில் தான் இருக்கும், தவிர கூட்டணி பற்றி இருக்காதுங்க. சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை கொண்ட கிருஷ்ணசாமி வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா? இதுவரை ஒரு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்ல பெற முடியாத நிலை இருக்கு. வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? மாநில மாநாடு எத்தனை நபர்கள் வருவாங்க? அதாவது வந்து ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்தே தீர்மானிக்கக்கூடாது. இந்த கட்சி உருவாவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல் சூழல் இருந்தது, சமூக சூழல் இருந்தது, பொருளாதார சூழல் இருந்ததுங்கிறது முதல்ல கணக்கில் விடணும். 1995 கொடியங்குளம் சம்பவத்துக்கு முன்பு, 1995 கொடியங்குளம் சம்பவத்துக்கு பின்பு என்று இரண்டாக வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை எடுக்கணுங்க. 95க்கு முன்பு வரையிலும் தமிழ்நாட்டில் வந்து பல சாதிய கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறது. 1957 இமானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டு, அதாவது வந்து ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் 2500க்கு மேற்பட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் அந்த கிராமங்களில் வாழவே முடியாமல் ஆடு மாடுகளோடு வெளியேறக்கூடிய சூழ்நிலையும் பல இடங்களில் மதமாற்றமும் நடைபெற்றது. அதே போல் 1989 போடி மீனாட்சிபுரம் கலவரம், அதுக்கு பிறகு அதே போல் 1992 பல கலவரங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படின்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாதிய மோதல் நடந்தால் உடனடியாக மதமாற்றம் ஒன்று தான் வந்து தீர்வாக அந்த மக்களுக்கு அதுவில் இருந்தது. 95 கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு புதிய தமிழகம் கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் கூட, ஒரு இடத்தில் கூட, ஒரு நபர் கூட எங்களுக்கு சாதிய கலவரத்தின் காரணமாக நாங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பில்லை, எங்களுக்கு ஆதரவில்லை, ஒருவரும் எங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்பதற்காக ஒரு சிங்கிள் பர்சன் கூட மதமாற்றம் நடைபெறலை. இதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய கள அளவிலான வெற்றி ஆச்சுங்களா. கொத்தாக வந்து இப்போ எத்தனையோ கிராமங்கள் வந்து 1980 ஜனவரியில் 6 மாத காலம் வந்து அப்பொழுது வந்து ஏடிஎம்கே ஆட்சி, எம்ஜிஆர் அவர்கள்
அப்போ 6 மாத காலத்தில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் மக்கள் மதம் மாறி சென்றார்கள். மீனாட்சிபுரம் கலவரம் வந்து ஒரு சாதாரண கலப்பு இருந்தது. ஆனால் கிராமந்தோறும் சென்று மக்களுடைய உரிமைகளை, சுதந்திரம், சமத்துவம், சகோதர உரிமைகளை நிலைநாட்டி இன்னைக்கு வந்து தாங்கள் யார், அதாவது தங்களுடைய வலிமை என்ன, தங்களுடைய பூர்வீகம் என்ன உணர்த்தி நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒரு அடிமை மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக தான் நான் வந்து பேர் மாற்றம் கூட சொல்கிற போது, இந்த பட்டியல் வெளியேற்றம்லாம் சொல்லுகிற போது இடஒதுக்கீடு போயிட்டதெல்லாம் எல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க. அந்த இடஒதுக்கீட்டுக்காக போய்விடும் என்பதற்காகவோ அல்லது வந்து அதுக்காக இல்லை, இந்த சமுதாயத்தினுடைய முதல்ல வந்து எண்ணமே வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த மக்கள் தாங்கள் தாழ்ந்தவர்கள், நமக்கு யாருமே ஆதரவில்லை, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டிருந்தது. அதை தவிடுபொடியாக்கி இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து போராடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோன்னா அது இங்கே மட்டும் இல்லை. நாங்கள் வந்து கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்னைக்கு வட தமிழகத்திலையும் இன்னைக்கு தேவேந்திரோட மக்கள் உருவாக்கப்பட்ட அந்த சிறுபொறி தமிழ்நாடுங்க வர வச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒரு கிராமத்தில் கூட மதமாற்றம் நடக்கலை. அந்த மக்கள் வந்து தங்களுடைய அடையாளத்தோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது புதிய தமிழகம் தான் காரணம். இதுதான் புதிய தமிழகத்தினுடைய வெற்றி. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1996 சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு வரையும் 40,000க்கு மேற்பட்ட கிராமங்களில் ரெட்டை தமிழர் இருந்ததுங்க. இன்னைக்கு எங்காவது மறைவிடமாக ஏதாவது ஒரு சில கிராமங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் அது மிக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க வந்து அப்பொழுதெல்லாம் கோயில்களுக்குள்ள வழிபடுவதே மிகப்பெரிய பிரச்சனை. கண்டதேவியில தேர்வடம் பிடிச்சு இருக்கிறதுக்கு உரிமை இல்லை. நான் நீதிமன்றம் சென்று அந்த உரிமையை நிலைநாட்டினோம். இன்று வந்து அன்னைக்கு வந்து மக்கள் வந்து தங்களுடைய வரலாற்றை உணராமல் இருந்தார்கள். இன்னைக்கு வந்து அந்த மக்களுடைய பூர்வீகம் உணர்த்தப்பட்ட காரணத்தான் தேவேந்திரோட எந்திரிச்சு நிற்கிறாங்க. இது வந்து இதே கூட கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டம் பரமக்குடியா இருக்கக்கூடிய இளமனூர் என்ற கிராமத்தில் ஒரு போர்டு வச்சாங்க ஆச்சுங்களா. அது வந்து அவங்க சொந்த இடத்துல வச்ச போர்டு வச்சாங்க. அந்த போர்டையும் கூட வந்து இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து உடைச்செறிஞ்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து கிளந்தெடுந்து அவர்கள் வந்து அவங்க போர்டு வச்சுக்கிறாங்க, நம்ம சொந்த இடத்துல வைக்கிறோம். அப்போ நம்முடைய அடையாளம் இருக்கணுங்காக அடையாளத்துக்கான போராட்டம் நடத்துகிறார்கள். இதெல்லாமே வந்து புதிய தமிழகம் கட்சி கள அளவில் அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள், இந்த மண்ணுடைய மக்கள் என்ற உணர்வு அவரிடத்துல வந்துருக்குது. அதே போல் 95க்கு முன்பு வந்து தமிழ்நாட்டினுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா 40-50% குறைவாக தான் இருந்தது. தமிழ்நாட்டுடைய போலிங் இன்க்ரீஸ் ஆனதே தென் தமிழகத்தில் வந்து புதிய தமிழகம் கட்சி வந்த பிறகு தான் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எங்களுடைய புரட்சி அப்படிங்கிறது வெறும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக இல்லை, சமூக புரட்சியை வந்து அதாவது இயேசு காலத்தில் நடந்ததை விட, புத்தர் காலத்தில் நடந்ததை விட, காந்தி காலத்தில் நடந்ததை விட, பெரியார் நடந்ததை விட மிக அதிகமான சமூக மாற்றம் வந்து புதிய தமிழகம் கட்சியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறது வந்து தேர்தல் நேரத்தில் நாம் வந்து அது கூட்டணிகள் அதெல்லாம் மாறுது. நாங்களும் தனிச்சே வந்து 96 வெற்றி பெற்றேன். 2011 கூட்டணி போனோம். அதுக்கு பிறகு சில நேரங்களில் கூட்டணிகளுடைய காம்பினேஷனில், கெமிஸ்ட்ரியில் சில நேரங்களில் அது வெற்றியை கொடுக்குது, வெற்றி இல்லாமல் இருக்குது. மற்றபடி அது எல்லாம் தீர்மானிக்கக்கூடியது. சமூகத்தில் புதிய தமிழகத்தால் எந்த சமுதாயம் வெளிப்பட்டது, இன்னைக்கு அவங்க ரைட்ஸுக்கு போராட முடியும், அதாவது உரிமைக்கு போராட முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. கடந்த காலங்களில் போராடவே முடியாத இருந்தது. இப்பொழுது உரிமைக்கு போராடக்கூடிய நிலைகள் வந்திருக்கு. சார், இப்போ இந்த எஸ்ஐஆர்ல சார் ஒரு கட்சியிலுமே ஒரு உறுப்பினர் வந்து 50 பேர் வரைக்கும் அந்த வாக்காளர்கள்ட்ட இருந்து படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்யலாம்னு சொல்லியிருக்கு. அது எல்லா கட்சிக்குமே இருக்கும். நீங்க அது வேண்டாம்னு சொல்றீங்களா சார்? இல்ல, அது அப்படி கொடுக்கிற போது லம்பா வந்து அது தவறா போயிருங்க. அது வந்து ஆளுங்கட்சி அதிகமாக கைப்பற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர், தாலுகா ஆஃபீஸர்லாம் சொல்றாங்க. அது வந்து ரொம்ப தவறானது. ஒரு கட்சியில் 50 படிவம்லாம் கொடுக்கறது வந்து தவறானது. எந்த காரணத்தை கொண்டு ஒரு படிவத்தை கூட அரசியல் கட்சிகிட்ட கொடுக்கக்கூடாது. அரசியல் கட்சி பக்கத்தில் நிற்கலாமே தவிர அந்த அதிகாரி படிவத்தை கொடுக்கணும், அவங்க நிரப்பணும், அவங்க வாங்கி வச்சுக்கணும். இல்லைன்னா இது மிகப்பெரிய ஊழலாக போயிடும். அப்போ நாங்கள் தான் உறுப்பினர் சேர்த்தோன்னா அப்புறம் அவங்க பண்ணிடுவாங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த தீவிர வாக்காளர் திருத்த படிவங்களை அரசியல் கட்சி இடத்தில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. கொடுப்பது குற்றம். அது அப்படி கொடுத்தால் அந்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்கலாம். சரி, இப்போ இந்த 2002க்கு அப்புறம் தான் அந்த வாக்காளர் பட்டியல இருந்து மாற்றம்னு சொல்றாங்க. இப்போ முகவரி மாற்றம் உள்ள நிறைய வாக்காளர்கள்லாம் இதுல விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எஸ்ஐஆர் முறையால அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற அட்ரஸ்ல அவங்க வந்து ப்ரீவியஸ்ல இருந்திருக்க மாட்டாங்க.
அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கரண்ட் அட்ரஸும் ப்ரீவியஸ்ல 2002 உள்ள அட்ரஸும் மாறும்போது அவங்களுக்கு அந்த வாக்காளர் அடையாள அட்டை விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி இல்ல இல்ல பாக்குறீங்க? அதாவது இது இந்த படியும் வந்து 100% சரியானதுன்னு நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஆனால் இந்த படிவத்துல கொடுத்துக்கிற படிவத்தின்படி வந்து வாக்காளர்களை விடுபட முடியாது, அப்படி அது இருக்குது. அப்படி அந்த மாதிரி வந்து இந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறது மூலமாக அவர்கள் விடுபட வாய்ப்பு இருக்கான்னா தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் மேல ஒரு நம்பிக்கையின்மை வந்ததுனால இந்த இவ்வளவு கேள்விகள் எல்லாருக்கும் வருது. ஏன்னா பீகார்லயோ இல்லைன்னா ஹரியானாலோ இது மாதிரி ஒரு எஸ்ஆர் நடந்திருந்ததுன்னா இப்போ நிறைய வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே நிலை வந்துருமோன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. ஃபார்ம் கரெக்டா இருக்கு, ப்ராசஸ் கரெக்டா முடியுமான்றதான் பிரச்சனை. இல்லை, அதாவது இங்க வந்து அந்த கொஸ்டின் அந்த கேள்வி எழுப்புறது திமுக தான் எழுப்புதுங்க. திமுக ஆட்சியில் இங்க இருக்கிறாங்க. தனி மனிதர்கள் இப்ப கேள்வி எழுப்புறாங்க. நம்ம கட்சி சார்ந்து நம்ம பேசல. இப்போ நம்ம கூட இருக்கிற எல்லாருமே வந்து இப்ப என்னோட வாக்கு விடுபட்டுருமா, இப்ப நான் வந்து இப்போ இந்த அந்த 2002 அப்ப நான் வேற ஏதோ ஒரு முகவரியில குடி இருந்திருக்கலாம். அதை நான் கால மாற்றத்தால இது பண்ணாம நான் ஓட்டு அங்கேயே போட்டு இருந்திருக்கலாம். இப்ப அப்படி வரும்போது எனக்கு என்னோட ஓட்டு உரிமை இல்ல அதாவது சில சந்தேகங்கள் இந்த மாதிரி வந்து அவருடைய முகவரி மாறுகின்ற பொழுது தங்களுடைய பெயர் விடுவிடுமா என்ற கேள்வி எழுந்தால் அந்த கேள்வி நியாயமானது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இது வந்து பெரிய அளவுக்கு ஏதாவது வந்தால் நிச்சயமாக இதை தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கொஸ்டின் பண்ணணும். அந்த தேர்தல் ஆணையம் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. குறிப்பா திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் மூலமா பாஜக தேர்தல் ஆணையம் வந்து முறைகேடு செய்ய பாக்குது, முக்கியமா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை புறக்கணிக்க பாக்குறாங்க, அவங்க வந்து நீக்க பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, தமிழகத்துல தமிழ் அரசின் கீழே தான் அந்த கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் இருக்காங்க, எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அத திமுக 76 வருஷமா இருக்கிற கட்சிங்க, அத்தனையும் தேர்தலையே சந்திச்சக்கூடிய கட்சி. அதுல வந்து அவங்க வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள். அந்த மாதிரி எந்த வாக்காளருடைய பெயரும் விடுவிடாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல அரசில் இருக்கிறாங்க. அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க கூட சொல்லலாம். தேர் சிட்டிங் பொசிஷன். அவங்க தவறு செய்யாம இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதாவது பிஜேபி குறை சொல்லிட்டு வேற தங்களுக்கு ஆதரவான வாக்காளர், தங்களுக்கு எதிரான வாக்காளர்கள் இவங்க நீக்காம இவங்க அதிகாரிகளும் அந்த தப்பு செய்யக்கூடாது. அதாவது திமுக அதில் பொறுத்தளவு அரசியல் இதை செய்யாம நியூட்ரலாக நடுநிலைமையோடு செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவங்களுடைய அப்ரிகன்ஷனும் நியாயமாக இருக்கலாம். அது எப்படி திமுகவுடைய அதிகாரிகள் வந்து எல்லாருமே கலெக்டர்ல இருக்கிறாங்க, அப்படி விடுபடுறதுக்கு அவங்க விட முடியும்? டோர் டு டோர் அவங்க போகிறபோது கூட எல்லா கட்சிக்காரும் அந்த வாக்காளர் போகிறபோது அவங்க கூட நிற்கணும். நான் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை, ஒன்றிய செயலாளர்களை, கிளை நிர்வாகிகளை கூட அந்த பகுதிகளுக்கு இந்த அதிகாரிகள் வந்தார்களா வரலைன்னா உடனடியாக புகார் இருக்கணும். வந்து இப்போ இன்னைக்கு 2 நாள் ஆகி போச்சுங்க. ஸோ ஒருவேளை வந்து 15ஆம் தேதி வரல 20ஆம் தேதி வரல அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து அந்த அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து திமுக அதை புகார் சொல்லிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு இதை உன்னிப்பாக கவனிக்கணும். தமிழ்நாட்டுடைய எந்த வாக்காளரும் விடுபடாமல் காக்காததில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சரி, இப்போ அதிமுக பழனிசாமி வந்து ஒரு விஜய் வருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரு, நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட கூட்டணியில வேற என்ன மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? எங்க கூட்டணி எந்த கூட்டணி? இல்ல இந்த நாங்க இல்ல அதாவது நாங்க வந்து 2026 ஜனவரி 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு மட்டுமே நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி அரசியல் நிலைப்பாட்டை சிந்திப்பு முடிப்போம். அதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒன்றும் நடந்துடாதுங்க. அதை பரபரப்பு மட்டும் தான் இருக்கும். அதனால ஒன்றும் அவசரப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பொதுவாக நிதானமாக சரியாக முடிவெடுத்து சட்டமன்றத்தில் மட்டும் பங்கு பெறுவதில்லை, ஆட்சியிலும் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிரப்புகிற அளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய விவேகத்தை வகுப்போம். ஆட்சியில பங்கு நீங்க சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள கூட்டணியில பொறுத்த திமுக கூட்டணிலயோ அதிமுகலயோ அந்த வார்த்தையை இல்ல அப்படி இல்லை. அது நாங்க வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடு இதை சொல்லிட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணும். தமிழ்நாட்டில் வந்து 20-25% மேற்பட்ட மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லா கிராமங்களும் போகிற போது இந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவருடைய சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான வேறுபாடு காட்டியிருக்கிறார். நேற்றும் கூட வந்து நான் காரியாபட்டி சட்டமன்ற தொகுதியில் போயிருந்தேன். அவருடைய சாதியை பயன்படுத்தி கொண்டு வந்து 1000 பேர் வாழக்கூடிய தேவேந்திரோட மக்கள் 100 பேர் இன்னொரு சமுதாயம் சார்ந்தவங்க, அவங்களுக்கு சுடுகாட்டு பாதையை மறைக்கிறாங்க. அந்த பாதையை வந்து எடுத்துற மாட்டேங்கிறாங்க. இதே வந்து என்ன கிணறு மருதங்க என்ன கிணறு
மல்லாங்கனர் கிராமத்தில் அந்த வந்து சாக்கடை கொண்டு ஊருணியில் கொண்டு வந்து தேவேந்திர வேளாளர்கள் 1000-2000 பேர் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஊருணி சுத்தம் பண்ணிட்டு சாக்கடை ஊர் சாக்கடை கொண்டு வந்து அங்கே கலக்குறாங்க. குடிக்கு தண்ணி பெரும்பாலான கிராமங்களுக்கு குடிநீருக்கு வந்து விலைக்கு தான் வாங்குறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி வருகின்ற பொழுது எல்லா சாதிக்கும் பொதுவானவர்களாக காட்டிக்கொள்கிறாங்க. ஆட்சி வந்த பிறகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதிய மனப்பான்மையும் நடந்து கொள்கிறார்கள். இந்த சாதாரண மக்களுக்கு எந்த விதமான சட்ட ரீதியாக செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை கூட போக மாட்டேங்குது. ஸோ அதனால அமைச்சரவையில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு இனிமேல் விடிவுகாலத்தை உருவாக்க முடியுங்கிறது புதிய தமிழர் கட்சியினுடைய தீர்க்கமான முடிவு. இது கொள்கை, இதுதான் இதை எப்படி நிறைவேற்றுவதற்கு என்ன வழிங்கிறத நாங்கள் 2026க்கு பிறகு நிச்சயமாக அதுக்குண்டான அரசியல் களத்தை வந்து அமைப்போம். சார், இந்த ஜாதியை வச்சு அரசியல் செய்யக்கூடியவர்களும் இருக்கட்டும், அதே சமயம் சினிமா படம் எடுக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்துடுறாங்க, அதை பயன்படுத்தி தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுறாங்க, குளிர்சாதன அறையில் இருக்காங்க. ஆனால் அந்த சமூகம் இன்னும் வளரலை, அதுதான் ஒரு உண்மையானதுன்னு சொல்லப்படுது சார். அது நான் தான் சொல்லுவேன். சமூகம் வந்து நாங்கள் 95ல் ஒவ்வொரு கிராமம் போதும் கூட மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படம் எடுக்கிறவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா எந்த மக்களை வச்சு எடுக்கிறாங்களோ அவங்க முன்னேறல அப்படிங்கிறது கட்சி நடத்துறவங்க யாரோட கதையை அந்த கருவா வச்சு பண்றாங்களோ அவங்க அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதை படம் எடுக்கக்கூடியவர் வந்துட்டு பொருளாதாரத்துல மேலே நான் பொதுவா வந்து கட்சி தலைவர்களும் வளர்ந்துடுறாங்க, பொருளாதாரத்துல பெரிய அளவுல வளர்ந்துடுறாங்க. ஆனா அந்த சமூகம் அப்படியே தானே இருக்கு. ஆமாம், அதுக்கு வந்து நீங்கள் யாரையும் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி மிட்டா மிராசுகளுக்குத்தான் வந்து அந்த கட்சி பாடுபடுது. எனவே வந்து ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுவோம்னு சொல்லிட்டு பள்ளச்சேரிகளையும் பறச்சேரிகளையும் தான் திராவிட இயக்கங்கள் பயன்படுத்தியது. ஒரு கோயம்புத்தூர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருகூர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் தான் பெரியாருக்கும் கருணாநிதிக்கும் நெடுஞ்செழியனுக்கும் அன்பழகனுக்கும் இடம் கொடுத்தார்கள். குடியமுத்தூரில் தங்க இடம் கொடுத்தவர்கள் வந்து தேவேந்திர வேளாளர்கள் தான். அன்னைக்கு மேல்தட்டு சார்ந்தவர்கள் யாருமே வந்து இடம் கொடுக்கல. அதே போல் தான் வடக்கு மாவட்டங்களிலும் பறைச்சேரிகள் தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய தொட்டில்களாக இருந்தன. ஆனால் அந்த தொட்டில்களாக கருதப்பட்ட அந்த தேவேந்திரர்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, அதே போல் பறையர் சமுதாயத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அவர்களை பயன்படுத்தி தொட்டில்களாக பயன்படுத்தி வளர்ந்த திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் உயர்ந்துக்கிறாங்க தான் நீங்கள் தான் சொல்லணும். சார், குறிப்பா தமிழகத்துல மதுனாலதான் அதிகமான குற்றங்கள் நடக்குன்ற மாதிரி சார் சொன்னீங்க. அதுல இன்னும் சந்தேகமே இல்லை. ஆனா மது விலக்கை கொண்டு வரும் சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு திமுக வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த மாணவி விவகாரத்துல கூட அந்த குற்றம் செய்யப்பட்டவங்க நாங்கள் உடனே கைது செஞ்சுட்டோம் அப்படின்னு வந்து அந்த நடந்த பின்னாடி இது பண்றதுக்கு தான் சொல்றாங்க. அதை நடக்காம தடுக்கிறதுக்கான நான் தான் சொன்னேன். அதாவது தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் ஒரு விடிவுகாலத்தை உருவாக்க முடியாதுங்க. ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன். நான் வந்து 95 கிராமங்களுக்கு போகிறது கொஞ்சமாவது வந்து ஆண்கள் திடகாத்திரமாக இருந்தாங்க, உடம்படியோடு இருந்தாங்க. எல்லாரும் கொஞ்சம் விவசாய நிலம் வச்சிருந்தது. விவசாய நிலங்களும் இப்போ காலியாகி போச்சுங்க. 99 பேர் வந்து எல்லாம் விவசாய கூலிகளாக மாறிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மது தான் காரணம். எனவே தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் நான் சொன்னது, இப்பொழுது வந்து இளைஞர்கள் அதிகமாக ஏன் கெடுக்கிறான்னா, 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவர்கள் அதுக்கு பிறகு கடையை நான் நோக்கி போகிறோம். வேலையில் இருக்கிற போது அவன் குடிக்கிறது இல்லை. 6 மணி 7 மணிக்கு வந்தோடனே மதுக்கடை திறந்து வச்சா நேரம் அங்கே போகிறான். 12 மணிக்கு அந்த இடத்துல இந்த பாரில் கடை இருக்குண்டா அந்த தோப்புக்குள்ளே இருக்கும், இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லி போகிறான். ஸோ குறைந்தபட்சம் வந்து நீ வந்து இந்த 6 மணி 5 மணி வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும். அதையாவது 5 மணி 6 மணியோட நிறுத்து அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதுதான் வந்து அதுதான் அடிப்படை காரணம். 6 மணிக்குள்ள யார் போய் வாங்குவாங்க? அப்போ லஞ்ச் பிரேக்ல போய் வாங்குவாங்களா? இல்ல, மதுவே கூடாதுங்கிறது தான் கான்செப்ட். 6 மணி வரைக்கும் யார் வாங்குவாங்க? சட்டவிரோத மது விற்பனை அதிகரிச்சுன்னு தான். இல்ல, அது அப்ப போலீஸ் எதுக்கு இருக்குதுங்க? எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்களாங்க? அது இல்ல, அதாவது இந்த கேள்விக்கு வந்து முதல்ல நீங்க வந்து ஒரு காரியத்தை எடுக்கிற போது இந்த சட்டவிரோதமா இதுதான் கஞ்சாவை நாங்க வந்து முதலே சொன்னோம். நீங்க இந்த நேரத்துக்கு எங்கேயும் வந்து பார்ல முதல்ல தடை பண்ணுங்க. இருக்கா பார் வீடு ஏன் எப்படி போலீஸ் தெரியாம எப்படி போலீஸ் உதவி இல்லாம வந்து பார் நடக்க முடியுமா? ஏன் போலீஸ் தடுக்கணுங்க? எப்படி விடுவாங்க? அப்பா பையன் வந்து கொண்டு வீட்டுல இல்ல இல்ல அதெல்லாம் கோயம்புத்தூர் விஷயம் வந்து ஏற்புடையதல்ல, கண்டனத்துக்குரியதுதான். அதே சமயம் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நள்ளிரவுல தனிமையில சந்திப்பது கலாச்சார சந்திப்பு கிடையாது. இனிமே வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு ஒரு மூத்த தலைவரா ஒரு பெரிய மனுஷனா என்ன அறிவுரை சொல்றீங்க?
இல்லைங்க, அதாவது அதைக்குள்ள போகக்கூடாது. அதாவது வந்து அவங்க சந்திக்கலாமா அப்புறம் இதுக்கு வந்து இந்திய நாடு சுதந்திரம் பெரியார் வந்து பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது, பெண்கள் வந்து இது இவர மாதிரி இந்த கேள்விகள் கேள்விகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. பெண்கள் வந்து தனியா போறத வந்து விமர்சனம் பண்ணி அதெல்லாம் தவறா அதாவது இது வந்து பெண்களையே குற்றம் சுமத்துங்கிறது வந்து தவறாந்து தவறை மறைக்கிறதுக்காக அந்த கேள்விகள் வைக்கப்படுது. இது வந்து ரொம்ப தவறான குற்றம் அது ஆச்சுங்களா. அப்படி என்ன பெண்களை வந்து எத்தனை மணிக்கு போகக்கூடாது, இது என்ன கட்டுப்பாடு, என்னது இது என்ன இது வந்து ஆப்கானிஸ்தான் அது. அப்ப ஆப்கானிஸ்தான் தலிபானிசமா கொண்டு வர போறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப பெண்கள் இப்படி வேலைக்கு போறது எப்படி? அப்ப வந்து இல்ல, அப்ப பெண்கள் வந்து போலீஸ்காரர் நைட்ல இருந்தனா பெண் போலீஸ் நைட்ல வேலை செய்யக்கூடாதா? பெண்கள் வந்து வேலைக்கே போகக்கூடாதா? அப்ப ஐடி ஃபீல்டுக்கு பெண்கள் வந்து போகக்கூடாதா? இப்ப வந்து சாயந்தரம் நான் 5 மணியோட வந்து எல்லா ஐடி கம்பெனியும் மூட சொல்லிடுவீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் கூட எல்லா ஐடி கம்பெனியும் மாலை 6 மணிக்கோட மூட சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. எப்படிங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதாவது வந்து இதுதான் வந்து சீட்டுக்காக, அதாவது வந்து கண்ணை விட்டு சித்திரம் வாங்குறது. இதுதான் இப்படித்தான் வந்து புதிய தமிழகம் நிலைப்பாடு. புதிய தமிழகம் அவியல் கால் ஸ்பேட் அஸ் ஸ்பேட் வந்து தமிழ்நாட்டில் உண்மையாக பேசுகிறோம். வெறும் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்னுக்காக எந்த தவறு செஞ்சாலும் ஆளுங்கட்சி ஆதரிக்கிறங்கிற ஒரு தவறான போக்கள் வந்து இந்த இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லை. இப்போ அண்மை காலமாக இந்த திமுக கூட்டணி கட்சிகள், திமுக தவறு செய்யாட்டி கூட திமுக தவறு செய்ய வைக்கிறதே கூட்டணி கட்சிகள் தான். சார், இப்போ 2026 டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் சொல்றாரு சார் போட்டியே. இந்த களம் மாறுதா சார்? அது எனக்கு காதே கேட்கலீங்க. அது சார் எந்த விதத்துல சொல்றீங்க சார் திமுக தவறு செய்யறது இப்போதே கூட்டணி கட்சிகள் தான் சொல்லிட்டு? அது பரவாயில்ல, சொல்ல முடியாது. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், விழா வரியா வச்சுக்கலாம். இது தொடரும்லாம் போட முடியாது. இல்ல தொடரும்ல, இன்னொரு நாளைக்கு கேள்வி கேட்டு அது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. என்னாச்சு டாக்டர்? அப்படிங்க